த பிளாக் அண்ட் ஒயிட் மிஸ்ட்ரி. இந்த டாபிக் ரொம்ப டெக்னிக்கலாக மட்டும் இல்லாமல் டெய்லி நம்ம லைஃப்பில் யூஸ் ஆகிற ஒரு விஷயம், அதாவது நம்ம லைஃப்பில் ஒரு பார்ட் மாதிரி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து QR கோட். உண்மையாக QR கோட் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறது தான். இது வந்து நீங்கள் யாராச்சும் இப்படி யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? இது வந்து எப்படி வேலை செய்யுது, என்னடா இது பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்குது, ஸ்கொயர் மாதிரி இருக்குது, எப்படி வேலை செய்யுது அப்படின்னு யோசிச்சு பார்த்துருந்தீங்கன்னா இன்றைக்கி அதுக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக தெரிஞ்சுக்குவீங்க. இந்த ஸ்கொயர்ஸில் வந்து என்ன இருக்குது, அதாவது ஒரு செட் ஆஃப் ஸ்கொயர்ஸ் தானே இருக்குது. இப்போ ஒரு பார்கோட் இட்டு இருந்தாலும் சரி, அதாவது பார்கோட் வந்து ரெக்டாங்குலர் மாதிரி இருக்கும். QR கோட் வந்து எப்படி இருக்கும், நம்மளுக்கு UPI பேமெண்ட்லாம் பண்ணுறீங்க தானே, அது எப்படி இருக்கும், ஸ்கொயர் மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் எப்படி வேலை செய்யுது, அது எப்படி ஒரு அக்கௌண்ட்டையே கனெக்ட் பண்ணுது அப்படிங்கிறது பார்க்கலாம். அந்த கோட் சீக்ரெட் நம்ம இன்றைக்கி இந்த சேனலில் ரிவீல் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட், ஸ்கேன் பண்ணால் மணி எப்படி போகுது, கரெக்டான இப்போ நீங்கள் ஸ்கேன் பண்ணுறீங்க, அந்த மணி வந்து எப்படி போகுது, அதாவது நான் சொன்ன மாதிரி எப்படி வந்து ஒரு அக்கௌண்ட் கூட கனெக்ட் ஆகுது, அதுக்கு பின்னாடி இருக்க பிஹைண்ட் மிஸ்ட்ரி அதெல்லாம் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்கோட்னா என்ன, QR கோட்னா என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இது வச்சு எப்படி ஜப்பான் வந்து நம்மளோட வேர்ல்டையும் சேஞ்ச் பண்ணாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இப்போ ஒன்றும் இல்லை, நான் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நீங்கள் டீ குடிக்கிறீங்களா, இப்போ ஜிபே வந்து நம்பர் இருக்காண்ணா அப்படின்னு தானே கேட்குறீங்க. இல்லை என்ன பண்ணுவோம், டைரெக்டாக கேஷ் கையில் தருவோம், இல்லைன்னா மேக்ஸிமம் ஜிபே நம்பர் இருக்கா அப்படின்னு கேட்குறோமா. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஸ்கேன் பண்ணுறதுக்கு ஒரு இது மாதிரி தருவாங்க. அப்போ டிங்குன்னு ஒரு சவுண்ட் வரும், பேமெண்ட் முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து போயிடும். ஸோ இன்றைக்கி நம்ம பாக்கெட்டில் கேஷ் இருக்கோ இல்லையோ, மொபைலில் ஸ்கேனர் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் எப்பயாச்சும் நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா, அது எப்படிப்பா ஸ்கேன் ஆகுது, எப்படி அதை கூட கனெக்ட் பண்ணி எப்படி அமௌண்ட் போகுது அப்படின்ட்டு. இந்த கருப்பு வெள்ளை, அதாவது அந்த ஸ்கொயர் ஸ்லாப் தானே இருக்குது, அது அப்படி என்னத்தான் இருக்குது, இது எப்படி ஒரு பேங்க் அக்கௌண்ட்டே கனெக்ட் பண்ணுது, இதில் வைரஸ் இருக்க முடியுமா, இது டான் வேலை செய்யுமா அப்படிங்கிறது இன்றைக்கி நம்ம டிபி மாஸ்க் அப்படிங்கிற சேனலில் இந்த QR கோடோட சயின்ஸ் அப்புறம் இதுக்குள்ளே ஒழிஞ்சிருக்க இன்ஜினியரிங் சீக்கிரத்தை டீகோட் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பார்கோட் விசஸ் QR கோட். பார்கோட்னா என்ன, QR கோட்னா என்ன, ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். QR கோட் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பார்கோட் பற்றி தெரிஞ்சுக்கிறது ஓகே அப்படிங்கிற மாதிரி. இப்போ சூப்பர் மார்க்கெட்டில் நீங்கள் கண்டிப்பாக எல்லாருமே போயிருப்பீங்க. இப்போ நீங்கள் இங்கே போயிட்டு ப்ராடக்ட்ஸ் வாங்குவீங்களா, அதுக்கு பின்னாடியே இருக்குமே ஒரு பார்கோட் மாதிரி. இப்போ நீங்கள் இப்போ சேமியா பேக்கெட்டாக இருந்தாலும் சரி, பிஸ்கெட் பேக்கெட்டாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அதுக்கு பின்னாடி வந்து பார்கோட் மாதிரி இருக்கும். கரெக்டாக அந்த கோடு, அந்த லைன்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா பார்கோட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பார்கோடில் ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்குது. என்னன்னா, அதில் வந்து ரொம்ப கம்மியான இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் ஸ்டோர் பண்ண முடியும். 20 நம்பர்ஸ் அவ்வளோதான் அதில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா டாப் டு பாட்டம்ஸ். அந்த நீங்கள் பார்க்கும்போது அந்த பேக்கெட்டில் ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி அப்படி ஒரு கோடு வந்து லென்த்தாக போகும். ஸோ அதில் டாப் டு பாட்டம் வந்து பார்த்திங்கன்னா 20 நம்பர்ஸ் மட்டும்தான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஃப்ளாஷ்பேக் இருக்குது. 1994 ஜப்பானில் டொயாட்டோ கம்பெனியோட ஒரு சப்சிடி, அதாவது டென்சோ வேவ் அப்படின்னு ஒரு கம்பெனி இருந்துச்சு. அங்கே கார் பார்ட்ஸை வந்து ட்ராக் பண்ணால் பார்கோட் வந்து இது என்ன சொல்கிறது, அது பத்தலை. அந்த கார் பார்ட்ஸ் இருக்குது தானே, அதை ட்ராக் பண்ணுறதுக்கு பார்கோட் பத்தலை. ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஸ்கேன் ஆகணும் தானே. ஸோ அதுக்கு என்ன பண்ணாங்கன்னா, அதுக்கு நிறையா டேட்டா வந்து வேணும் அப்படின்னு நினச்சிட்டு அங்கே வேலை பார்த்த மசிரோ ஹரா அப்படிங்கிறவர் தான் இதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிச்சார். அவர் வந்து என்ன பண்ணாருன்னா, கோ அப்படிங்கிற ஒரு கேம் இருக்குது ஜப்பானில். அது வந்து ஒரு ஜாப்பனீஸ் போர்ட் கேம், ஓகேவா. அது விளையாடும் போது அது வந்து ஒரு, எனக்கு தெரிஞ்சு அது வந்து ஒரு ஸ்கொயர்ஸ் மாதிரி இருக்கும் போல் அந்த கேமு. அந்த ஸ்கொயர்ஸ் பார்த்து தான் இந்த ஸ்கேன் அதாவது UPI பேமெண்ட்டோட ஸ்கொயர், அந்த ஸ்கேனோட அந்த ஸ்கொயர் அதை வந்து அதுக்கு அவர் வந்து கனெக்ட் பண்ணி அதை வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. அப்போது உருவாக்குனது தான் வந்து இந்த QR கோட். ஸோ அந்த பார்கோட் வந்து ரொம்ப கம்மியாக தான் நம்பர்ஸ் அதில் வந்து வைக்க முடியும், டேட்டா வந்து ரொம்ப அதிகமாக வைக்க முடியாது. அப்படிங்கிற பட்சத்தில் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா QR கோட் கண்டுபிடிக்கிறாங்க. ஓகே, இது வந்து என்ன அனாட்டமி, இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி ஒரு QR கோட் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்துருக்கீங்களா, அதில் எது ரொம்ப ப்ராமினெண்ட்டாக தெரியுது, கரெக்ட். அந்த 3 மூலையுமே வந்து பார்த்தீங்கன்னா கார்னர்ஸ் இருக்க ஒரு பெரிய கட்டங்கள் மாதிரி தான் இருக்கும். இதுக்கு பேர் பொசிஷன் டிடெக்ஷன் பேட்டர்ன்ஸ். ஓகே,
இப்போ ஏன் வந்து அது 3 ஸ்கொயர் மட்டும்தான் இருக்குது, ஏன் 4 இல்லை, ஏன் 2 இல்லை, நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 ஸ்கொயர் தான் இருக்கும் அதுக்குள்ளே உள்ள ஏன் 4 இருக்கக்கூடாது, ஏன் 2 இருக்கக்கூடாது அப்படின்னா, நீங்கள் மொபைலில் தலைகீழாக வச்சு பார்த்தாலும் அந்த கிராஸை வச்சு ஸ்கேன் பண்ண முடியும். ஓகே, இப்போ நீங்கள் ஸ்கேனர் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் இப்படி வச்சு தான் ஸ்கேன் பண்ண முடியும் அப்படின்ட்டுலாம் கிடையாது. நீங்கள் சைடாக வச்சாலும் ஸ்கேன் ஆகும், திருப்பி வச்சாலும் ஸ்கேன் ஆகும், இப்போ வச்சாலும் ஸ்கேன் ஆகும். கரெக்டாக இப்போ கிராஸில் வச்சாலும் ஸ்கேன் பண்ண முடியணும், டாப்பில் வச்சாலும் ஸ்கேன் பண்ண முடியணும், பாட்டமில் வச்சாலும் ஸ்கேன் பண்ண முடியணும். ஸோ அந்த டைரக்ஷனை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க 3 ஸ்கொயர்ஸாக அந்த பேட்டர்ன் வந்து க்ரியேட் பண்ணிடுறாங்க. ஏன்னா அது ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குல்ல. கரெக்ட் தானே. இப்போ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உள்ள ஒரு சின்ன ஒரு கட்டோ மாதிரி இருக்கும். அது வந்து அலைன்மெண்ட் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. QR கோட் கொஞ்சம் வளைஞ்சிருந்தாலோ இல்லை கர்வ் ஆகி இருந்தாலோ கேமராவை நம்ம அட்ஜஸ்ட் பண்ண இது ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும். இந்த லாங்குவேஜ் வந்து பார்த்திங்கன்னா பைனரி. இப்போ ஒரு மெயின் விஷயம் இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, டேட்டா எங்கே இருக்குது அப்படிங்கிறது. இந்த பிளாக் அண்ட் ஒயிட் டாட்ஸ் இருக்குது தானே, அந்த பிளாக் வந்து 1 அப்படின்னு சொல்லுவாங்க, ஒயிட் வந்து 0s அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து ஏஐ ஸ்டூடெண்ட் இல்லை சிஎஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா இது கண்டிப்பாக புரிஞ்சுருக்கணும். இல்லைனாலும் தெரிஞ்சுக்கலாம். இது இப்போ வந்து நார்மலாக தெரிஞ்சுக்க வேண்டியது. நீங்கள் வந்து எந்த ஒரு ஸ்கேன் காப்பியாக இருந்தாலும் சரி, சிஸ்டம்காக இருந்தாலும் சரி, அதுக்கு வந்து நம்ம பேசுகிற லாங்குவேஜ் எல்லாமே 0s and 1s கன்வெர்ட் ஆயிரும். ஏன்னா மெஷினரி லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 0s and 1s மட்டும்தான். அது பைனரி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும்தான் அதனால் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ நீங்கள் என்ன தான் பேசிக் ஒரு சேட்டாக இருந்தாலும் சரி, டெக்ஸ்ட் இருந்தாலும் சரி கொடுத்தீங்கன்னா 0s and 1s கனெக்ட் பண்ணிவிட்டு அது கூட லிங்க் பண்ணி தான் உங்களுக்கு மேட்ச் அனுப்பும். ஸோ அது மாதிரி இப்போ இருக்குது. அந்த 0s and 1s அதுதான் வந்து அந்த கட்டங்கள் இருக்குல்ல, அதுதான் பிக்சல் மாதிரி அங்கே யூஸ் ஆகுது. இதில் நம்ம URL, டெக்ஸ்ட்டு, நம்பர்ஸு, பேமெண்ட் இன்ஃபோ எல்லாமே ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ QR கோடோட நம்ம பார்கோடை கம்பேர் பண்ணும்போது ஒரு சூப்பர் பவர் இருக்குது. ஓகே, அதுதான் வந்து எரர் கரெக்ஷன். இப்போது பாருங்கள், வெயிட், இந்த QR கோட் மேலே இப்போ நான் வந்து ஒரு இங்க் ஊற்றுறேன். ஓகே, ஆனால் இல்லைன்னா என்ன பண்ணுறேன், ஒரு கார்னரை கிழிக்கிறேன். ஆனாலும் அது ஒர்க் ஆகுமா? கண்டிப்பாக ஆகும். அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, QR கோட் டிசைன் பண்ணும்போதே ரீட் சோலோமன் எரர் கரெக்ஷன் அப்படின்னு ஒரு மேத்தமெட்டிக்ஸ் அல்காரிதம் அதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இது டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா பேக்கப் எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, பேக்கப்னா என்னன்னு கேட்குறீங்களா? பேக்கப்னா இப்போ நீங்கள் வாட்ஸ்அப் சேட் அழிஞ்சு போச்சு அப்படின்னா நீங்கள் அதில் பேக்கப் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அழிஞ்சது எல்லாமே இது மீட்டுக்கலாம். ஸோ அது மாதிரி வந்து இதுலேயும் ஒரு பேக்கப் கரெக்ஷன் ஏற்கனவே கொடுத்துருக்காங்க. ஒரு QR கோடில் நீங்கள் 30% டேமேஜ் ஆனாலும் அந்த அதில் வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும். பட் எல்லாமே அந்த முடியாது. இப்போ நீங்கள் ஒவ்வொரு சென்டர்லேயே கிழிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆகாது, வேறு எதுவும் வைக்கணும். ஸோ லைட்டாக தான் டேமேஜ் ஆகிருக்கு, கலர் போயிருக்கு, இல்லைனா ஒரு கார்னரில் லைட்டாக ஸ்க்ராக் ஆகிருக்கு, கிழிஞ்சிருக்கு, அப்படின்னாலாம் பிரச்சனையே கிடையாது. அதனால தான் போஸ்டரில் வந்து மழையே பெஞ்சாலும் இல்லைனா QR கோடே வந்து அந்த அழிஞ்சாலும் அது ஒர்க் ஆகுது. இப்போ QR கோடில் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று ஸ்டாட்டிக் QR கோட், இன்னொன்று டைனமிக் QR கோட். இப்போ ஸ்டாட்டிக் QR கோட் அப்படின்னா என்னென்னா, நீங்கள் ஒரு டைம் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா மாற்ற முடியாது. ஸ்டாட்டிக்னா ஒரு ஸ்டாண்டர்ட் மாதிரி. ஏன் அப்படின்னு கேட்குறீங்கன்னா, இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நியூஸ் பேப்பர்லாம் வர QR கோட் அதில் இருக்கிற வெப்சைட்லாம் வந்து கண்டிப்பாக மாறாது. இப்போ QR கோட் ஸ்கேன் பண்ணிங்கன்னா அந்த வெப்சைட் தான் இருக்கும். நீங்கள் 10 வருஷத்துக்கு அப்புறம் ஸ்கேன் பண்ணாலும் அதே வெப்சைட் தான் இருக்கும். மேபி அந்த வெப்சைட்டே வந்து அழிச்சா மட்டும்தான் உண்டு. இதே இது டைனமிக் QR கோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் சூப்பர் என்னை கேட்டால். இப்போ QR கோட் வந்து அதே தான் இருக்கும். QR கோட் நீங்கள் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. ஆனால் அதுக்குள்ளே இருக்க கண்டென்ட் வந்து மாறி இருக்கலாம். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் போகிறீங்களா, இன்றைக்கி இருக்க இட்லி 10 ரூபா நான் விற்கிறேன் அப்படின்னா நாளைக்கு நான் 12 ரூபீஸ் சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் அந்த QR கோடை மாற்ற தேவை கிடையாது. அதோட பேக் எண்ட் மட்டும் நீங்கள் மாற்றினா போதும். ஸோ QR கோடை அப்படியே வச்சுக்கலாம். ஸோ இது வந்து அழிக்க முடியுதா, அதாவது நம்ம ரீயூஸ் பண்ண முடியுதா? ஸோ இதுதான் வந்து டைனமிக். டிஃப்ரெண்ட்டாக என்ன சொல்கிறது, நிறையா இதில் வந்து இதாக வச்சுருக்காங்க. கரெக்டாக இப்போ ரெஸ்டாரண்ட்னா அப்படி தானே வச்சுருக்கணும். இப்போ இதுலேயும் உங்களுக்கு வந்து ஸ்கேம் அலர்ட் இருக்குது. அதாவது இப்போ ஸ்கேன் மூலயமா ஸ்கேம் அலர்ட் இருக்குது, கண்டிப்பாக இருக்குமே. டெக்னாலஜி வளர ஸ்கேமும் கண்டிப்பாக அதிகம்தான் ஆகும். இப்போ QR கோட் வந்து ரொம்ப நல்லது தான். ஏன்னா இப்போ இதான ரொம்ப உலகத்தையே வந்து ஆண்டுட்டுருக்கு, கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ இது ரொம்ப ஓகே. ஆனால் இதில் ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபிஷிங். ஓகே, அது வந்து
QR கோட் ப்ளஸ் ஃபிஷிங் அப்படின்னு சேரும்போது ஸ்கேமர்ஸ் வந்து இப்போ புதுசாக என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்கேமர்ஸ் என்ன பண்ணுவாங்க, இருக்கிற டெக்னாலஜி வச்சு அவங்க எப்படா ஸ்கேம் பண்ணலாம் அப்படின்னு தான் கண்டிப்பாக இப்போ பார்ப்பாங்க. ஸோ ஒரு நல்ல ஹோட்டலோட பார்க்கிங் மீட்டர்லேயோ இல்லைன்னா ஒரு ரயில்வே ஸ்டேஷன்லேயோ ஒரிஜினல் QR கோட் இருக்குமா? கண்டிப்பாக இருக்கும். இதுங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதுக்கு மேலேயே ஒரு ஃபேக் QR கோட் ஸ்டிக்கரை ஒட்டிடுவாங்க. நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணும்போது உங்கள் பணம் வந்து கவர்மெண்ட்டுக்கு போகாது, ஸ்கேமர்ஸுக்கு போயிடும். புரிஞ்சுதா? இதில் என்னென்னா, நீங்கள் வந்து இப்போ நீங்கள் போகிற போக்கில் ஏதாச்சும் ஒன்று ஸ்கேன் பண்ணிட்டு போனீங்கன்னா அதை நீங்கள் ஒன்ஸுக்கு ட்வைஸ் யோசிச்சுட்டு அப்புறம் பண்ணுங்கள். ஸோ இது வந்து நம்ம எல்லாரையுமே சொல்ல முடியாது, கரெக்டாக? ஸோ உங்களுக்கே தெரியும். இப்போ முக்கியமாக வந்து இதில் என்ன நம்மளுக்கு டீட்டெயில்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணம் வந்து இப்போ நான் வந்து எங்கேயாச்சும் ஒரு கடைக்கு போகிறேன், எனக்கு அமௌண்ட் அனுப்பணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சுன்னா மட்டும்தான் நான் ஸ்கேன் பண்ணுவேன். எனக்கு ரிசீவ் ஆகிறதுக்கு முன்னாடி நான் ஸ்கேன் பண்ண மாட்டேன். ஸோ எதுலேயுமே எந்த சோர்ஸ்லேயுமே நீங்கள் அமௌண்ட் வந்து ரிசீவ் பண்ணுறதுக்கு ஸ்கேன் பண்ணவே தேவையில்லை. யாராவது உங்களுக்கு QR கோட் அனுப்பி இதை ஸ்கேன் பண்ணுங்கள் உங்களுக்கு ப்ரைஸ் மணி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க, கண்டிப்பாக சொல்லுவாங்க. அதெல்லாம் 100% ஸ்கேம் தான். ஓகே, இதெல்லாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் QR கோட் வந்து இப்போ இன்னும் அழகாக மாறிடுச்சு, கரெக்டாக? QR கோடு என்னென்னமோ கலர்லலாம் வருது. இப்போ AI யூஸ் பண்ணி QR கோடையே ஒரு பெயிண்டிங் மாதிரி க்ரியேட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு டைம் நீங்கள் ஸ்கேன் பண்ணும்போது அந்த 3 ஸ்கொயர்ஸ் பார்த்து ஒரு ஹாய் சொல்லுங்கள். இப்போ ஜப்பானில் ஒரு போர்ட் கேம் விளையாடும் போது கண்டுபிடிச்ச ஒரு ஐடியா இன்றைக்கி வந்து ஒரு வேர்ல்டே வந்து அதோட கைக்குள்ளே வச்சுருக்கா. இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு புதுசாக ஏதாச்சும் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஸ்கேன் பண்ண, அதாவது ரிசீவ் பண்ணுறதுலாம் நம்ம ஸ்கேன் பண்ண தேவையில்லை அப்படிங்கிற சேஃப்டி டிப் வந்து எல்லாத்துக்குமே தெரியணும், அவேர்னஸ் கொடுங்க. இந்த மாதிரி டெக் அண்ட் மிஸ்ட்ரி வீடியோஸ்க்கு DP Mass சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்டில் அடுத்த டாபிக் என்ன வேணும் அப்படிங்கிறத சொல்லுங்கள். Until signing off, by DP Mass. Thank you.